நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான ரிசல்ட் நேற்று வெளியிடப்பட்டது. இதில் பல்வேறு விதமான கட் ஆஃப் எக்ஸ்பெக்டடாக எல்லோரும் வீடியோ போட்டுட்ருக்காங்க. குறிப்பாக நாம் என்ன சொல்கிறோன்னா நண்பர்களே, மொத்தம் 2768 வேக்கன்சி அந்த இடஒதுக்கீடெல்லாம் போக, சரிங்களா? அதில் ஜென்ரல் அப்படின்னு சொல்லும்போது 740, பிசின்னு சொல்லும்போது 633, பிசிஎம்னு சொல்லும்போது 84 வேக்கன்சி, எம்பிசின்னு சொல்லும்போது 478 வேக்கன்சி, எஸ்சின்னு சொல்லும்போது 358 வேக்கன்சி, எஸ்சிஏன்னு சொல்லும்போது 72 வேக்கன்சி, எஸ்டின்னு சொல்லும்போது 23 வேக்கன்சி, சரிங்களா? ஸோ இந்த வேக்கன்சிக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நண்பர்களே, ஜென்ரலில் சரிங்களா, வித்தவுட் கிரேஸ் மார்க்கு இல்லாமல் கண்டிப்பாக 105 106க்கு மேலே அபோவ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜென்ரலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பிசின்னு சொல்லும் போது கண்டிப்பாக அது பார்த்தோன்னா வித்தவுட் கிரேஸ் மார்க்கு ஒரு 1 or 3 அந்த லெவலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கிற மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அடுத்து எம்பிசின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இதுவும் பார்த்தோன்னா ஒரு 102 சரிங்களா அபோவ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேஃப் ஜோனில் இருக்கிற மாதிரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து எஸ்சின்னு சொல்லும்போது கண்டிப்பாக 90 சரிங்களா, 1 or 3 மார்க்ஸ் அப்படியே ஆட் ஆனால் கூட ஒரு 93 அபோவ் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. அடுத்து எஸ்சிஏன்னு சொல்லும்போது கண்டிப்பாக இவங்களும் ஒரு 90 அபோவ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜென்ரலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து எஸ்டின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு 80 85 இந்த லெவலில் மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜென்ரலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி நான் சொன்ன மார்க்கோட கீழே வந்தீங்கன்னா அவங்கவுங்க கம்யூனிட்டி வைஸாக நீங்கள் வந்துடுவீங்க, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோன்னா டோட்டலாக நேற்று விட்ட ரிசல்ட்டில் 120லேருந்து 126 மார்க்கு அபோவ் இருக்கிறவங்க, 120லேருந்து அபோவ் இருக்கிறவங்க 22 மெம்பர்ஸ், சரிங்களா? அதே மாதிரி 110லேருந்து 119 மார்க்குள்ளே இருக்கிறவங்க 191 பேர் இருக்கிறாங்க. அடுத்து 100லேருந்து 109 மார்க் இருக்கிறவங்க 849 பேர் இருக்கிறாங்க, சரிங்களா? ஓவராலாக 100லேருந்து 126 மொத்தம் 1112 பேர் இருக்கிறாங்க நண்பர்களே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 90லேருந்து 99 இது பார்த்தீங்கன்னா ஒரு 2798 பேர் இருக்கிறாங்க, சரிங்களா? இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு 195 அபோவ் இருந்தீங்கன்னா நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கிறதா அர்த்தம். நான் எல்லா கம்யூனிட்டிக்குமே சொல்கிறேன், சரிங்களா? ஒரு 95 96 இந்த லெவலில் நீங்கள் அபோவ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேஃபாக இருக்கிறதா அர்த்தம், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நான் சொல்கிறது பிசிக்கு 95 அபோவ் இருந்தீங்கன்னா சேஃபாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அடுத்து எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 97 98 சரிங்களா இந்த லெவலில் இருந்தீங்கன்னா நீங்களும் சேஃபாக இருக்கிறதா அர்த்தம், ஓகேங்களா? அதே மாதிரி எஸ்சின்னு சொல்லும்போது ஒரு 90 அபோவ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பயப்படவே தேவையில்லை, சரிங்களா? ஸோ நீங்கள் சேஃபாக இருக்கிறதா அர்த்தம் நண்பர்களே. எனவே பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டியாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு 85க்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்களும் சேஃப் ஜோனில் இருக்கிறதா அர்த்தம். கிட்டத்தட்ட எஸ்சிஎல்லாம் ஓரளவாக தான் இருக்கும், சரிங்களா? சேமாக தான் இருக்கும். ஸோ அதால் எஸ்சியை நம்ம கன்சிடர் பண்ணல. அப்படி பண்ணாலும் ஒரு 90 முன்ன பின்ன ஓரிரு மார்க்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எஸ்சியை விட. மற்றபடி அதே சேம் கேட்டகரியில் தான் வருவாங்க நண்பர்களே. நிச்சயம் நம்ம சொன்ன மாதிரி இந்த மார்க்கில் நான் சொன்ன மார்க்கில் இருந்தீங்கன்னா அந்தந்த கம்யூனிட்டி நீங்கள் சேஃபாக இருக்கிறதா அர்த்தம். பட் இருந்தாலும் இது புதிதாக தேர்வு எழுதி உள்ளதால் நம்ம எஸ்சி எஸ்டிக்கெலாம் கட் ஆஃப் உறுதியாக சொல்ல முடியாது, சரிங்களா?
அது வந்து குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? எஸ்சிஇ, எஸ்டி, எஸ்சி, அதேமாதிரி பிசிஎம்மு. ஸோ இதெல்லாம் புதிதாக இருப்பதனால கண்டிப்பாக கட் ஆஃப் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.